அம்மாவை அம்மான்னு தான் கூப்பிட முடியும். அம்மா வயசில் யார் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் அம்மானு கூப்பிடலாம், தவறு இல்லை. தங்கை, கூட பிறந்த தங்கையை தங்கைன்னு சொல்லலாம். தங்கச்சி, தங்கச்சி, தங்கச்சி பேர் ஏதோ பேரை வச்சு அழைக்கலாம். அக்கானா அக்கா, அக்கா பேரை வச்சு அழைக்கலாம். கட்டின மனைவி, மனைவி பேரை சொல்லி கூப்பிடுறது, இல்லைன்னா வாடி போடின்னு சொல்லுவாங்க. கட்டின மனைவியை போய் அம்மான்னு சொல்ல முடியுமா? அம்மாங்கிற உறவு எங்கே இருக்கு, மனைவிங்கிற உறவு எங்கே இருக்கு? ரெண்டு உறவு இணைகிறது ரொம்ப கஷ்டம். அது வேற இது வேற. தாயை போன்று என்னை பார்த்து கொள்வாள் என் மனைவி, அப்படி சொல்லலாம். என் தாயை போன்று என் மனைவி என்னை பார்த்து கொள்வாள், அப்படி வேணா சொல்லலாம். அதுக்காண்டி தாயாகிவிட முடியாது மனைவி, மனைவியாகிவிட முடியாது தாய். வேறுபாடு இருக்கு, சொற்கள் வேறுபாடு இருக்கு. எல்லாத்தையும் இணைக்கக்கூடாது, எல்லாத்தையும் இணைச்சு உள்ள தள்ளக்கூடாது. இப்போ நம்ம ஒரு வீட்டில் நான் வாடகைக்கு இருக்கேன், அந்த வீட்டுக்காரங்க ஃபோன் போடுறாங்க, அந்த ஒரு பெண் ஃபோன் போடுறாங்க, அவங்க அம்மா எங்கள் அம்மா வயசில் இருக்காங்க, ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. அப்போ இல்லை அவங்கள நான் அம்மான்னு தான் சொல்ல முடியும். சொல்லுமா என்னம்மா ஏதுமான்னு தான் சொல்ல முடியும். அவங்கள எப்படி கூப்பிட்றது? நான் அவங்கள பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? வயதில் கூத்து வயதில் ரொம்ப கூட்டினவங்க, அம்மா வயசில் இருக்காங்க, அவங்கள போய் நான் எப்படி சொல்கிறது? அவங்கள நான் அம்மான்னு தான் சொல்ல முடியும். அம்மா சொல்லுங்கம்மா, என்னம்மா ஏதுமா அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏதாவது பேச தெரிஞ்சால் யாராவது பேசுங்க, பேச தெரியாமல் ஏதாவது சொற்களை உள்ளே விடாதீங்க, கற்பனை பண்ணாதீங்க தான் நான் சொல்கிறேன். தயவுசெய்து பார்க்கணும்னா நேரில் வந்து பாருங்கள். ஏன் நேரில் என்னை பார்க்க முடியல, என்கிட்ட பேச முடியல? இந்த கற்பனை சொற்கள் தான் அதிகமாக இருக்குது. அது கரெக்டாக பேசுகிறீங்களா? அது தவறாகத்தான் இருக்குது. எல்லாமே புரிதல், தவறான புரிதல். கற்பனை பண்ணால் பிரிவு தான் உண்டாகும். ரெண்டு பேரும் ஒன்று சேர்றது ரொம்ப கஷ்டம். கற்பனை பண்ணி பார்க்காதீங்க தயவுசெய்து. ஒன்று நேரில் வா, உன்னோடு நான் வாழ்கிறேன், என்னோடு வாழலாம். நேரில் வராமல் என்கிட்ட பேசாமல் என்னை பார்க்காம எதுவுமே இல்லாமல் என்னைய கற்பனை பண்ணி இவன் இப்படித்தான், இவன் இப்படித்தான், இவன் இப்படித்தான், அது ஒரு சினிமாவுக்கு வரும், நடைமுறைக்கு ஒத்து வராது. நடைமுறை என்பது வேற, அன்றாடு நடக்கக்கூடிய சூழ்நிலை, அதான் நடைமுறை. சினிமாங்கிறது கற்பனை, கற்பனை பண்ணி ஏற்கனவே எழுதி அதில் நடிக்கிறதா சினிமா. ஆனால் வாழ்க்கையில் அப்படி அல்ல. எழுதி வைக்காத பாடம், புதிய பாடம்.